வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கும் ஒரு புது வீடியோ, முக்கியமாக ஒரு கியா நீரோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்தமான முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இதுக்கு சிம்பிளாக சின்ன விஷயம், பிரேக் பேட்ஸ் மாற்ற எங்கேயாவது கராச்சிக்கு கொண்டு போனால் பண்ணுங்க. அந்த பிரேக் பேட்ஸ் அவருக்கு மாற்றுறதுக்கு கம்ப்யூட்டர் தேவை. ஏன்னு சொன்னால், கம்ப்யூட்டர் இல்லாமல் பிரேக் பேட்ஸ் மாற்றுறது முந்தி மாதிரி இல்லை. என்னென்னு சொன்னால், உங்களோட எலக்ட்ரிக் மோட்டர், அதாவது எலக்ட்ரிக் ஹேண்ட் பிரேக் இருக்குது, அது இல்லாமல் மாற்றிச்சு நம்மண்டா தே கேன் மெஷ் அப் யுவர் எலக்ட்ரிக் மோட்டர். இப்போ இதில் காட்டுறோம் பாருங்க. இந்த இது நார்மல் முந்தி வந்து பிரேக் டிஸ்க் பிரேக் பேட்ஸ் தான் நார்மலாக இருக்கும். ஆனால் ஹேண்ட் பிரேக் வந்து மனுவலாக இருக்கும் கேபிளில். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிறது வந்து இந்த பாருங்க, இதில் ஒரு சின்ன குட்டி மோட்டர் இருக்குது. இந்த குட்டி மோட்டர் கலிப்பரோட வந்து தெரியுதா, இந்த குட்டி மோட்டர் வந்து கலிப்பரோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இது என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் உங்களை கேன் பிரேக்கை வந்து எலக்ட்ரிக் பட்டனில் சும்மா பட்டன் அமர்த்தின, உங்களுக்கு தெரியும், கார் எலக்ட்ரிக் கார் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், பட்டன் அமர்த்தினோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக்கில் ஹேண்ட் பிரேக்கை வந்து பிடிக்கும். அப்போ இந்த பிரேக் பேட்ஸ் மாற்றிக்குள்ள பேட்ச் அண்ட் டிஸ் மாற்றிக்குள்ள எந்த கராச்சிலையும் முதலாவது மோஸ்ட்லி இந்த கம்ப்யூட்டரில் பாருங்க, பிரேக் பேட் ரிப்ளேஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கொடுத்து அதில் உள்ளுக்கு போய் இந்த மெயின்டெனன்ஸ், அதாவது வந்து பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுற மெயின்டெனன்ஸ் என்ற மூட்டுக்கு போய் என்ன செய்யணும்னு சொன்னால், அதை ரிலீஸ் பண்ணி கம்ப்யூட்டரால் ரிலீஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் மேனுவலாக பேட்ச் அண்ட் டிஸ்கை கலட்டி மாற்றுவோம். இதை ஃபாலோ பண்ணாமல் மாற்றிச்சினோம்னு சொன்னால், மேனுவலாக மாற்றிச்சினோம்னு சொன்னால் மேனுவல் மாற்றினா தே கேன் மெஸ் அப் த மோட்டர், அந்த ஓடரை வந்து அதை செக் பண்ணலாம். அப்போ ஸோ மேக் ஷோ பண்ணுங்க, கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆக்கள், கம்ப்யூட்டரால் வந்து எலக்ட்ரிக் மோட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆக்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த பிரேக் பேட்ச் டிஸ்கை மாற்றினோம்ன்றதை மேக் ஷோ பண்ணுங்க. அப்படியாவே மாற்றினா பிறகு உங்களோட பிரேக் வார்னிங் லைட் பிளிங்க் பண்ணுதோ அல்லது உங்களோட வீல் ஃப்ரீயாக சுத்தலையோ அல்லது சீஸ் பண்ணி இருக்கோன்னு சொன்னால் பிரேக் பேட்ச் மாற்றிக்க உங்களோட ஹேண்ட் பிரேக் மோட்டரை பழுதாக்கி போடணும். ஸோ அதை சேவ் பண்ணணும்னு சொன்னால் மேக் ஷோ பண்ணி அதை கம்ப்யூட்டரால் அதை ரிலீஸ் பண்ணி மாற்றிட்டு திருப்பி அப்ளை பண்ணி முடியணுமான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு சின்ன விஷயம், பட் உங்களுக்கு 2-3 பவுண்ட் தேவையில்லாமல் அவருக்கு விஷயம் தெரியாமல் உங்களோட எலக்ட்ரிக் மோட்டரை டேமேஜ் பண்ணிவிட்டு உங்களோட சில நேரம் அது பிள்ளை என்று சொல்லி உங்களோட தேவையில்லாமல் உங்களோட காசை நீங்கள் லூஸ் பண்ணலாம். நன்றி.